சி. முருகன் IAS அவர்கள் எழுதிய தே நாவல் வெளியீட்டு விழா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மிக கோலாகலமாக நடைபெற்றது. திரு மு. வேடியப்பன் டிஸ்கவரி புக் பேலஸ், திரு சோ. தர்மன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு KC பழனிசாமி, கல்வியாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நூலை வெளியிட கவிஞர் திரு யுகபாரதி, திரைப்பட பாடலாசிரியர் திரு ராஜ் முருகன், திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் திரு லட்சுமண பெருமாள், எழுத்தாளர் மற்றும் வில்லிசை கலைஞர் திரு பே. மகேந்திரன், ஈகாப்பா நிறைக்குளம் மற்றும் வெள்ளாமை நாவல் எழுத்தாளர் கவிஞர் திரு வெயில் எழுத்தாளர் ஆகியோர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் நக்கீரன் கோபால், டைரக்டர் வசந்த், ஆடை சரவணன், யோகேஷ், புரொடக்ஷன் நிறுவனர் திரு மதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கி நான் எழுதின 2வது நூல், ஃபஸ்ட்டு நாவல் தேனா இறைவன், தெய்வம் இல்லை கடவுள், அந்த மாதிரி பொருள்படும். கிராமத்தில் பல சாதிகள் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு பொதுவான கோவிலுக்குள்ள சில சில ஜாதி மக்களுக்கு மட்டும் மறுக்கப்படுகிற கோவில் நுழைவு உரிமையை பற்றி பேசுகிற ஒரு நாவல். இதில் நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. இது எந்த ஒரு ஜாதியை உயர்த்தியோ எந்த ஒரு ஜாதியை தாழ்த்தியோ எழுதப்பட்ட நாவல் இல்லை. ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தை அந்த வில்லேஜ் மக்களே எப்படி சால்வ் பண்ணுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல் த கம்யூனிட்டிஸ். அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸும் சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அதை பற்றின கதை தான் அந்த தேங்கிற கதை. இதில் நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. அதில் அந்த வழக்கொழிந்து போன பழக்க வழக்கங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறேன். பாவை குத்துங்கிற ஒரு தூர்ந்து போன ஒரு கலையை பற்றி எழுதியிருக்கிறேன். சத்திரங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். சில சிறுதெய்வ வழிபாட்டு முறைகளை பற்றி எழுதியிருக்கிறேன். சில ஊர் அழிஞ்ச கதைகளை பற்றி எழுதியிருக்கிறோம். அப்புறம் கண்மாய் மீன்பிடியை பற்றி ரொம்ப விலாவாரியாக எழுதியிருக்கிறோம். அப்புறம் அந்த கரிசல் பகுதியில் வாழ்கிற பலதரப்பட்ட ஜாதிகளோட பண்பாட்டு வழக்கங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். ஸோ இது இந்த நாவலை படித்தா இந்த நாவல் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை விரும்பி எழுதப்பட்டதுங்கிறது படித்ததுக்கப்புறம் தான் புரியும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற ஒரு தீர்வை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாவலை படிச்சுட்டு யாரும் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா பண்ணுவாங்க. தேங்க்யூ. எந்த பதிப்பகம்? இந்த நாவலை டிஸ்கவரி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. டிஸ்கவரி பதிப்பகத்தோட இணையத்தில் கிடைக்குது, அமேசான்லேயும் கிடைக்குது இந்த நாவல்.